ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நானும் ஏஜே வாய்ஸ் ஓவர்ஸ் 2 பேருமே சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ரெடி பண்ணியிருக்கோம். அதை நம்ம கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன், அதே நேரத்தில் நம்ம கம்யூனிட்டிலையும் பின் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலோ எதனா தேவை இருந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த போன எபிசோட எதோட முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோட மாஸ்டரும் அவர் இறந்துருப்பாரு. அதே நேரத்தில் அங்கே பிக்கெஸ்ட்டு ஒரு ட்ராகன் அசம்பிள் இருந்திருக்கும். அதோட நம்ம ஹீரோவும் ஒரு வெப்பன் அகாடமியில் போய் ஜாயின் பண்ணியிருந்திருப்பான். அதோட தான் போன எபிசோட முடிச்சிருந்துருப்பாங்க. இந்த எபிசோட் அதுலேருந்தாங்க ஸ்டார்ட் ஆகுறது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோ அந்த வெப்பனை பற்றி தான் பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். இல்லை வெளியே யாரோ இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ வெளியில் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்காது நம்ம சீனியர் தான் வந்திருக்காரு. அதை அவரை பார்த்துமே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதில் வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போனால் அந்த வெப்பன் தான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இதில் நல்லா தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன், பட் ஒரு சிலதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டே பேசலாம்னு சொல்லி 2 பேரும் போயிட்டு இருக்காங்க வெளியில். எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ஞாபகம் எல்லாமே இருக்குடா இன்னமும். ஏன்னா அந்த பிரச்சனை எல்லாமே அவ்வளோ சீக்கிரத்தில் முடியலை. என் கண்ணு முன்னாடியே என்னோட ஊரில் இருந்த எல்லாத்தையுமே கொண்டு போட்டாங்க. அது எல்லாத்தையும் நான் என் கண்ணால் பார்த்தேன். அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாமல் தாண்டா நான் இந்த இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணேன். கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையும் பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனியரும் வெப்பன் எடுத்து நம்ம ஹீரோ முன்னாடி ஹீரோவே பயந்துடுறான். ஏன்னா அவன் மறந்துட்டுறான். அவரும் அதை ஓகே ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த அகாடமிக்கு வந்து ஜாயின் பண்ணது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோ நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க சீனியர், கண்டிப்பாக நம்ம இந்த போட்டியில் ஜெயிப்போம், நம்ம எல்லா இதுவே அழிப்போம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கை கோர்த்துக்கிறாங்க. அதோட அந்த சீனத்தை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் திரும்பவும் வெப்பன் அகாடமிக்கு வந்திருக்கான். அதை ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே அலோவ் பண்ணதும் உள்ளே ஒரு பொண்ணு உட்காந்து அந்த வெப்பன் ரூல்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கும் அது பெருசாக இது இல்லை. அந்த டைமிங்குள்ளே எப்படியாவது முடிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவும் ஸ்பீடாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சின்ன ட்ரூல் மட்டும் காணாமல் போயிடுது. ஐயோ, அதை எப்படி மிஸ் பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் திரும்ப அதை எடுத்து கொடுத்து வேகமாக பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் 2 பேரும் பக்கமாக பண்ணி முடிச்சிடறாங்க. முடிச்சது 2 பேருமே செம்மையாக பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் அது யாருன்னே பார்க்குது. நீ யார் இங்கே எப்படி வந்த அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயத்தில் கத்த ஆரம்பிச்சு. அந்த பொண்ணு கீழே வந்து நம்ம ஹீரோ உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி தூக்கி விடுறதுக்காக நம்ம ஹீரோ கை கொடுக்குறோம். அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு 2 பசங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணு வந்து எவ்வளோ தைரியம் தான் என் அக்கா கை வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு உனக்கு ஒரு செயற்கை கடைமையில் இருக்கவங்களுக்கு மரியாதை என்னன்னு சொல்லிக் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செம்ம டென்ஷனில் இல்லாத வார்த்தை விடான்னு சொல்லிட்டு இருக்கான். அதில் அவனும் அட்டாக் பண்ணுறதுக்கு வர சோல் வெப்பன்ஸ்லாம் வச்சு நம்ம ஹீரோவும் தடுத்து பார்க்குறான். அப்படி இருந்தாலும் ரொம்பவும் பண்ணுறதுனால நம்ம ஹீரோவும் தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக நிற்கிறான். அவன் ஓவரான கேனன்ஸை பயன்படுத்துறதுனால நம்ம ஹீரோவும் தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறான். அவனுக்கு ஒரு சோல் அட்டாக் மாதிரி போட்டு அவனையும் கீழே தள்ளி விட்டு அதே நேரத்தில் அவனுக்கு செயற்கை கடைமையை பற்றி பேசுறதுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட நம்ம ஹீரோவும் திரும்பிட்டு இருக்கான். அதில் அந்த பொண்ணு அட்டாக் பண்ணுறதுக்கு அவனை விட்டு இல்லை அவனை அவ்வளோதான் அப்படி சொல்லும்போது தன்னோட 3 ட்ராகன், அதாவது போன எபிசோடில் அந்த மாஸ்டருக்கு கொடுத்துருப்பாரு அந்த பவர் தான், அந்த ட்ராகனோட பவர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு சும்மா அல்டிமேட்டராக வர நிற்கிறேன். என்னோட 3 ட்ராகன்ஸோட ஸ்பிரிச்சுவல் பவராக ஒரு ஹேண்ட் ரெடி பண்ணி அது மூலமாக அட்டாக்காக அமுச்சு விட்டுருக்கு. வேகமாக கொண்டு போய் அந்த பொண்ணோட ஃபேஸ் கிட்ட நிறுத்துறான். அதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு ரொம்பவும் பயம் வந்துடுது. ஏன்னா அந்த அளவுக்கு அது கிட்ட வந்து அதில் மயங்கியே விழுந்துடுது அந்த பொண்ணு. அவ்வளோ தூரத்துக்கு பவர்ஃபுல்லான அட்டாக். இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இதுக்கப்புறமா ஷர்க்கை கடுமை இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அங்கே மாஸ்டர் வந்துடுங்க என்ன நடக்குதுன்னு சொல்லும்போது இவன் தான் அதெல்லாம் தப்பு பண்ண அந்த பொண்ணும் சொல்லிட்டு இருக்கு, இல்லை ஏன் தான் தப்பு, என்ன மன்னிச்சிருங்க இவங்க நீங்கள் ஹெல்ப் தான் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டான். அதே நேரத்தில் ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். அந்த வெப்பன் அகாடமியோட மாஸ்டரும் வந்து ஒருத்தருக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட வந்து என்ன பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு அங்கே, இப்போ எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே சண்டை வந்துச்சு, இதுக்கப்புறம் வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. நான் அதுக்கப்புறம் முடிக்கல ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாரு. அவங்க ஒரு புதுசாக சோல் வெப்பன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை ட்ரையல் பார்க்குறதுக்கு எதுக்கு யோவை கூட்டு போக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு கத்திட்டு இருக்கா. அதில் நம்ம ஹீரோ வந்துடுறான். நீங்கள் வாங்க நம்ம செக்கிங்காக போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் சொல்லிட்டு இருக்கா. அதில் நம்ம யோவும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமே அங்கேருந்து 3 பேருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. 3 பேருமே அப்படியே அங்கேருந்து பறந்து போயிட்டுருக்காங்க அவங்க சோல் வெப்பன் மூலமாக. அதே நேரத்தில் அந்த பொண்ணு என்னது இது ஸ்டோன்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்க போல அப்படின்னு சொல்லி சிரிக்குது. அதில் நம்ம ஹீரோ அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறோம். அதே நேரத்தில் இது காமெடி பண்ணுறதுக்கான நேரத்தில் நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ டீம் எல்லாருமே வந்து லேண்ட் ஆகுறாங்க. கீழே அவங்க வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே பல விதமான மிருகங்கள் பீஸ்ட்டுங்கன்னு சொல்லி எக்கச்சக்கமானது இருக்குங்க. அது எல்லாத்தையும் மறைஞ்சு பார்த்து போயிட்டுருக்காங்க. ஒளிஞ்சு தான் போயிட்டுருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தங்கி ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொன்னதும் சரி அதுக்கான ஒரு இடத்த தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு அவங்களோட ஒரு இடம் ஒரு கேம்ப்பு மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அந்த நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணிக்கிறதுக்காக. அதே நேரத்தில் அவங்க வந்து அங்கே இருக்க இன்னொரு பொண்ணும் தன்னோட ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த எல்லாத்தையும் நினச்சி ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணும் வந்து ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபிஷ்ஷு அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி சாப்பிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப சேடாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த சின்ன பொண்ணு கேட்டுட்ருக்கு என்னாச்சு எவ்வளோ சேடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். என்னோடய ஃப்யூச்சரில் என்னோட பாஸ்ட்டில் நடந்த அந்த நினச்ச நினைவுகள் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நம்ம அந்த பொண்ணு அழுகுது. நம்ம ஹீரோவும் அவனுக்கு நடந்த எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதே நேரத்தில் என்ன ஆகுது, நான் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரப்போகிற போட்டியில் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம
நம்ம ஹீரோவும் கண்டிப்பாக நம்மளும் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து சரி வாங்க அதுக்கான இப்போ நம்ம ட்ரையலை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை வெளியில் எடுக்குது. பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது அந்த ஸ்டோல் மிஷின். வெப்பன் செய்யணும்னா அதுக்கு தேவையான ஸ்டோனு தான் நமக்கு ஹீரோ டீம் இப்போ தேடி போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா 1 by 1 எல்லாரும் 3 பேருமே உட்காந்துடுறாங்க வண்டியில் ஏறி. அதை ஸ்டார்ட் பண்ணதுமே ஆனால் பேலன்ஸ் அவ்வளோவா யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அது ஒரு ரோபோட் மாதிரியே வேற மாதிரி ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு சைடில் திருவுறதுனால அது எல்லாமே ஒரு பக்கமாக ஓடுது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் ஒரு பக்கத்தில் கண்ட்ரோல் பண்ணி எப்படி ஒரு வழியாக போக வச்சு தான் அதில் இருக்கிற ஸ்டோன் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஸ்டோரில் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டோன்ஸும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்கு தேவையான ஸ்டோனும் கிடைக்குது. நமக்கு தேவையான மழை இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய உல்ஃபு வந்து நிற்கிது. அதெல்லாம் பார்க்கறதுக்கே சும்மா அல்டிமேட் லெவலில் ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியுது. நம்ம ஹீரோவும் தன்னோட ஐ பவர்ஸை பயன்படுத்தி அங்கே இருக்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய உல்ஃபு தன்னோட பவர்ஸை வெதர் பண்ணிட்டு வேறு லெவலில் அல்டிமேட் பவரோடு நின்றுட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே காய்ஸ், இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க காய்ஸ். இந்த எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே சொல்லியிருந்தேன் அந்த குரூப் இது. அதை மட்டும் மறக்காமல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ். பை பை காய்ஸ்.